ஆதாரம் நீ என்றும் ஆண்டவனின் தாயே, ஆதாயம் எல்லாமே நீயே. ஆத்மாவின் ஆனந்தம் நீ என்று கண்டோம், என் சொந்தம் எல்லாமே நீயே. ஆதாரம் நீ என்றும் ஆண்டவனின் தாயே, ஆதாயம் எல்லாமே நீயே. ஆத்மாவின் ஆனந்தம் நீ என்று கண்டோம், என் சொந்தம் எல்லாமே நீயே. உன் நாமம் சொல்லாத நான் ஒன்றுமில்லை, உன் தஞ்சம் தேடாதோரில்லை. உன் நாமம் சொல்லாத நான் ஒன்றுமில்லை, உன் தஞ்சம் தேடாதோரில்லை. நீ சென்ற பாதைகள் எமதாக வேண்டும், சுகமான சுகராகமே. நீ சென்ற பாதைகள் எமதாக வேண்டும், சுகமான சுகராகமே. ஆதாரம் நீ என்றும் ஆண்டவனின் தாயே, ஆதாயம் எல்லாமே நீயே. ஆத்மாவின் ஆனந்தம் நீ என்று கண்டோம், என் சொந்தம் எல்லாமே நீயே. ஆம், அன்னை மரியே நமக்கு ஆதாரம். நாம் இன்று 17/8/24 இருக்கிறோம். இன்று சனிக்கிழமை என்றாலே நம் அனைவருக்கும் ஒரு சந்தோஷம். நாம் என் இனிய உறவுகளே, நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வாசித்து கொண்டிருப்பது தூய ஆவியின் வல்லமை. அன்னை மரியின் பரிந்துரை இன்றி நம் வாழ்வில் அஸ்திவாரம் இல்லை. கைம்பெண் அன்னை மரியா கைம்பெண்களின் தேற்றறிவு. இன்றைய சங்கீத தொடர்ச்சி 37, 22, 23, 24. நீதிமொழிகள் 19, 16, 17, 18. ஏழைக்கு மனம் இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறார். நீதிமொழிகள். அவர் கொடுத்ததை ஆண்டவர் திருப்பி கொடுப்பாராம். எவ்வளோ அழகான வசனம். இந்த காலத்தில் ஏழைகளை கேவலப்படுத்துவது, ஏழைகளை கண்டு கொள்ளாமல் இருப்பது, ஏழைகள் எங்கு சென்றாலும் ஏழைகள் என்றாலே ஒரு கேவலமான நடத்தும் மனிதர்கள். ஒரு நாய்களுக்கு கொடுக்கும் ஒரு மதிப்பு கூட, ஒரு பொருட்களுக்கு கொடுக்கும் மதிப்பு கூட ஒரு ஏழைகளுக்கு கொடுப்பதில்லை. ஆனால் சில உள்ளங்கள், இதோ வசனத்திற்கு பயந்தவர்கள் சில உள்ளங்கள் இருக்கிறார்கள். அவர்களை தன் உறவுகளைப் போலவே நேசிக்கும் நாம் மனிதர்களையும் காண்கிறோம். இதோ நாமும் அவர்களைப் போல்தான் வாழ வேண்டும். இன்றைய வாசகம் எசேக்கியா நூலிலிருந்து. ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே தீர்ப்பிடுவோர். புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன அவை புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? என்மேல் ஆணை என்கிறார் ஆண்டவர், தலைவராகிய ஆண்டவர். இப்பழமொழி இஸ்ரேலிடையே உங்களிடையே என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் வழங்கப்பட்டது. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையது. பாவம் செய்யும் உயிரே சாகும். ஒருவன் நேர்மையாளனாய் இருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறர் மனையாளை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடமானத்தை திருப்பி கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையன்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால் வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியின்படி தீர்ப்பளித்தால் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்தது உண்மை உள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான். அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் என் தலைவராகிய ஆண்டவர். நாம் படித்த இந்த இதில் ஒன்று கூட நம் யாரிடமும் இருக்காது. 100க்கு 100 நம்ம யாரிடமும் இத்தனை குணங்களும் நம்மில் ஒருவருக்கும் இல்லை. அதனால்தான் இயேசு தன் உயிரையே இரத்தத்தையே நமக்காக சிந்தினார். நாம்
இறைவனிடம் யாராவது இறந்து விட்டால் கேள்வி கேட்போம். ஆண்டவரே, ஏன் அவர்களை எடுத்துக்கொண்டீர்? ஏன் அவர்கள் அதே நமக்கு ஒரு நம் உள்ளத்தை வாட்டிக்கொண்டே இருக்கும். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அவரை எடுத்துக்கொண்டீர் என்று. ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்கள், எல்லா உயிர்களும் எனக்கே சொந்தம். அவருடைய விருப்பம், அவர் அதுக்கு உரிமையாளர். நாம் அதை யாரிடமும் கேள்வி கேட்க நமக்கு ஆண்டவரிடம் தகுதி இல்லை. இன்றைய தூய நற்செய்தி மத்தேயு 19:13-15. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்கிறார் ஆண்டவர். இத்தகையோருக்கே, ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது. இவ்வுலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் விண்ணரசில் விழுமியங்களை பிரதிபலிக்கின்றன. விண்மீன்கள் ஆசிர்வாதம் பெற வரும் குழந்தைகளை சீடர்கள் தடுக்கின்றனர். சீடர்கள் அவர்களின் வெளி தோற்றத்தை பார்த்து சிறுவர்கள் தானே என நினைத்து நிராகரிக்கின்றனர். ஆனால் ஆண்டவர் அவர்கள் உள் அடையாளத்தை பார்க்கின்றார். குழந்தைகளின் சார்புத்தன்மை, வெகுளித்தன்மை, எளிமையான தன்மை, உண்மையை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த விழும்பியங்கள் கட்டி காக்க, அரவணைக்க, குழந்தைகளை அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமைகளுக்கும் குரல் கொடுக்கும் விண்ணரசின் வியமங்களை விதைக்க வழிவிடுவோம். இதோ சிறு பிள்ளைகள் பாலியல் தொந்தரவு, குழந்தைகள் கற்பழித்து கொன்று, இதுபோல் எத்தனையோ நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அவை அனைத்திற்காகவும் ஜெபிப்போம். சிறு பிள்ளைகளை காக்கவும், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று இயேசு சொல்லியதைப் போல் நாம் சிறு பிள்ளைகளாக